தமிழகத்தில் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டும் மஞ்சு விரட்டு போட்டியும் நடைபெற்று வருகின்றன. மதுரை அவனியாபுரத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்தால் ஜல்லிக்கட்டிற்கான தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் வேலூர் மாவட்டம் கம்பவான்பேட்டையில் 49வது ஆண்டாக மஞ்சு விரட்டு நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட காளைகளை அதன் உரிமையாளர்கள் அவிழ்த்துவிட்டனர். பல்லாயிரம் பேருக்கு மத்தியில் கூட்டத்தை சிதறடித்து காளைகள் சீறி பாய்ந்தன. முதலாவதாக வந்த காளைக்கு 25,000 ரூபாய் உள்பட 44 பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேங்கைப்பட்டியில் முதன்முறையாக மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. காவல் ஆய்வாளர் தொடங்கி வைத்த இந்த மஞ்சு விரட்டில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் விடப்பட்டன. 5,000க்கும் மேற்பட்டோர் காளைகளை விரட்டி பிடித்தனர். வருஷம் நடந்துச்சுன்னா எங்கள் ஊர்களில் நல்லா மழை தண்ணி பெஞ்சு வெள்ளாமைகள் நல்ல விளைச்சலுக்கு வரும். இதை நாங்கள் அடிப்படையாக கண்டு இந்த வருஷம் நாங்கள் நடத்தியிருக்கோம். இந்த மஞ்சட்டு நடத்துனதுக்கு முக்கிய காரணமாக இருந்த இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி, மாணவர்களுக்கு நன்றி. மதுரை மாவட்டம் மேலூர் நொண்டிக்கோவில் பட்டியில் உள்ள வயல்வெளியிலும் மஞ்சு விரட்டு நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட காளைகளை இளைஞர்கள் விரட்டி பிடித்தனர். இதனிடையே மதுரை அவனியாபுரத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த விழா கமிட்டியினர் முடிவு செய்துள்ளனர். மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து இதை போராடி தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இதை பெற்று தந்துள்ளார்கள். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கருங்குளத்தில் வரும் 29ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த ஊர் கமிட்டியினர் தீர்மானித்துள்ளனர்.